இந்த பழைய ஆண்டு, புத்தாண்டு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கற்பிதம் தான். அது நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம்தான். இப்போ ஏன் இந்த உலக புத்தாண்டு, புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னாலும், அது ஒரு கொஸ்டின் அப்படின்னா, இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது இந்த உலக புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறது இன்னையிலேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது நடைமுறைக்கு வந்தது. அதாவது ஜனவரி 1 எத்தனை நாளைக்கு முன்னாடி உலக புத்தாண்டாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் 2வது விஷயமா இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உலகம் பூரா இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட நாட்காட்டி ரகங்கள் உண்டு. அதில் ஒன்று தான் மாயன் காலண்டர், ஹிப்ரூ காலண்டர், அப்புறம் கிரிகோட்டியன் காலண்டர், சைனீஸ் காலண்டர், ஜாப்பனீஸ் காலண்டர், ஃபர்மீஸ் காலண்டர், இஸ்லாமிக் காலண்டர் அப்படிங்கிற அடிப்படையில் ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட வகைகளில் இந்த காலண்டர்ஸ் இருக்குது. இதில் ஹிப்ரூவில் உருவான அந்த காலண்டர் தான் காலத்தால் ரொம்ப பழமையானது. அது ஏறக்குறைய 5783 தாண்டி கிட்டத்தட்ட 84 இப்போ நிற்குது. ஏறக்குறைய அவ்வளோ வருஷம் இது பழமையானது அப்படிங்கிற ஒரு இடத்த குறிச்சிருக்கு. அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காலண்டர்ஸ் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி உறுதியாக அதன் மூலிமா நம்ம நம்பிக்கலாம். ஏன்னா ஹிப்ரூ காலண்டர் அவ்வளோ பழமையான ஒரு காலண்டர் ரகத்தை சேர்ந்தது. அப்படி நம்ம கவனித்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்காட்டி ரகங்களில் எதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்காட்டி ரகங்களில் எதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, கிரிகோரியன் அப்படிங்கிற அந்த நாட்காட்டி ரகம்தான். அதை கிரிகோட்டியன் அப்படின்னும் சொல்லுவாங்க, கிரிகோரியன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது 1582ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்துச்சு. இதை நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறம் பிரிட்டிஷும் சரி, ஜாப்பனீஸ் பீப்புள்ஸும் சரி, உலகம் பூரா பல லட்சக்கணக்கான மக்களும் சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ காலனி ஆதிக்கத்தின் மூலியமாகவோ, நாடு பிடிக்கிற கொள்கை மூலியமாகவோ மற்ற நாடுகளுக்கும் இது பரவி பல இடங்களில் இதை எதிர்க்கவும் இல்லாமல் ஆதரிக்கவும் இல்லாமல் இதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் விஷயமா இருக்குது. அந்த வகையில் இது 2025 அப்படின்ட்டு வரும்போது அடுத்த வருஷம் 2026 அந்த நாள் ஜனவரி 1 அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரிகோரியனுடைய காலத்தை சேர்ந்த அந்த காலண்டர் மூலிமா தான் நமக்கு புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படுது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய புத்தாண்டுடைய ஓரளவுக்கு ஒரு சின்ன வரலாறு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்.